எங்களுக்கு வந்து புக் பண்றதா எங்களுக்கு இது ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாரோட நலனை பொறுத்து வந்து இது வந்து வரவேற்க தான் செய்யணும். நல்லதுதான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவேற்க நல்லா இருக்கு. கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும் காரியம். நல்லதா இருக்கும் சார். நாங்கள் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். இ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான், நல்லா வெப்சைட்டில் முன்னாடி எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே இருந்துச்சு. அதில் கேட்குற சிம்பிளாக இருக்க அட்ரஸில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே இ பாஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இதில் கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? இதில் அதே இந்த சிம்பிளாக தாங்க இருக்கு. இ பாஸ் இருக்கு நடைமுறையில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஓரளவுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கார் வந்து மேலே போகுது வருது அப்படிங்க அவங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து புக் பண்ணுறதா எங்களுக்கு இது ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்களே தான் எடுத்துக்கிட்டோம். ஈஸி கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரிலாம் எதுவும் போய் எடுக்கலாம், நாங்களே எடுத்துக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணுறாங்க. பட் கன்சிடரிங் வந்து எல்லாரோட நலனை பொறுத்து வந்து இது வந்து வரவேற்க தான் செய்யணும். ஏன்னா ஒரு ஹில்ஸ் அங்கே எக்கச்சக்கமான அசௌகரியங்கள் நிகழுது, டிராஃபிக்னாலையும் மக்கள் எக்கச்சக்கமாக வரதுனாலையும். ஸோ இப்போ இந்த ஒரு ரெகுலேட் பண்ணுறது மூலமாக பீப்புள் கேன் பிளான், கவர்மெண்ட் கேன் பிளான், இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால இது நல்ல விதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடைமுறை வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க. வர ஜூன் 30 வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்துட்டு இது வந்து நடைமுறையில இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து? இல்ல, அதான் இது வந்து மெயினா வந்து எக்கச்சக்கமான வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு வெஹிக்கிள் மக்களும் வராங்க அப்படிங்கறதுனால அது எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கு. என்வரன்மெண்ட் பாதிப்பா இருக்கு. அங்க ரெசிடென்ட் ஆஃப் தோஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஊட்டி குன்னூர்ல இருக்கிற மக்களுக்கு எக்கச்சக்கமான வந்து பாதிப்பா இருக்கிறதுனால இதை உருவாக்கி இருக்காங்க. சோ இது வந்து இந்த எக்கச்சக்கமான கூட்டம் வர பீரியடுக்கு மட்டும் இதை அமல்படுத்தியிருக்காங்க. சோ இது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னாக்க அவங்க வந்து தே மே கன்சிடர் வருங்காலத்திலையும் இதை வந்து ரெகுலரா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இ பாஸ் நடைமுறையில இருக்கு, எப்படி வரவேற்கிறீங்களா? எப்படி வரவேற்க நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். கூட்டம் கம்மியா இருக்கும், டிராபிக் கம்மியா இருக்கும், நிம்மதியா போலாம். ஆனா அது இன்னொன்னு யோசனை பண்ணீங்கன்னா, பெரிய வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க வந்து எங்காச்சும் ஒரு பார்க்கிங் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேல கூட்டம் கம்மியா. சின்ன வண்டினால கூட்டம் கிடையாது. இப்ப கேரளால இருந்து கர்நாடகா இருந்து வண்டி வரும். அந்த வண்டி பாத்தீங்கன்னா டூ வீலர் மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் எல்லா பக்கமும் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு ஆளுநர் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து கூட்டமே இருக்குமே ஒழிய சின்ன வண்டிங்கனால பார்க்கிங் ப்ராப்ளம் பெருசா வராது. நீங்க டிரைவரா இருக்கீங்க? நான் டிரைவர் தான். இந்த இ பாஸ் முறை வந்து நீங்க வரவேற்கிறீங்களா? இ பாஸ் முறை வந்து வரவேற்கலாம். ஆனா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளும் இருக்கு. இப்ப வெளியூர்ல இருந்து வராங்க. ஆமா, டக்குன்னு உழுகாது சில நேரம். இப்ப நீங்க பிளான் பண்ணி வருவீங்க ஃபேமிலியோட, அந்த டைம் வராது. இப்ப ஆல்ரெடி நாங்க புக்கிங் எடுத்திருப்போம். அந்த புக்கிங் எல்லாம் இந்த இ பாஸ்னா கொஞ்சம் கேன்சலும் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஆமா, இ பாஸ் எடுத்தா வந்திருக்கும். அதெல்லாம் எதுவும் வரல, டக்குன்னு போட்டு எதுவும் இல்லை. இனி இதுக்கு மேல என்ன കണ്ടിന്യൂ பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான இதுவும் பண்ணணும். കുട്ടികളുടെ എണ്ണം നിയന്ത്രിക്കാൻ പറ്റും, അവിടുത്തെ പരിസ്ഥിതിയെ സംരക്ഷിക്കാനൊക്കെ പറ്റും, ഒരു നിയന്ത്രണം കൊണ്ടുവരാനായിട്ട് സാധിക്കും. എല്ലാം നല്ലത് തന്നെ. നല്ലത്. ഇനി ഫ്യൂച്ചറിൽ കണ്ടിന്യൂ பண்ணா நல்லா இருக்கும்ங்கறீங்களா? നല്ലതായിരിക്കും. കാര്യം അതിന്റെ ഒരു ക്യാരിങ് കപ്പാസിറ്റി ഉണ്ട്, അതിനെ താങ്ങാനായിട്ട് പറ്റും. കൂടുതൽ ഓവർ ക്രൗഡ് ആയി കഴിഞ്ഞാൽ പല പ്രശ്നങ്ങളും ഉണ്ടാവും. ഹോട്ടലിലെ അക്കോമഡേഷന്, ഫുഡ്, പൊള്യൂഷൻ, ഇങ്ങനെയൊക്കെയുള്ള ധാരാളം പ്രശ്നങ്ങളുണ്ടാവും. അതുകൊണ്ട് നല്ലതാണ് നിയന്ത്രണം. ഈ പാസ് നല്ല വിഷയം തന്നെയാ. പക്ഷെങ്കില് പെട്ടെന്നുള്ള ചെറിയ ബുദ്ധിമുട്ടുകളുണ്ടാവും. ശരിയാവും, നല്ലതാണ്. ഇല്ല, നമ്മള് എനിക്ക് ബത്തേരി പോണ്ടാവും. അപ്പോ ഇതിലാകുമ്പോ കോയമ്പത്തൂർ ടു ബത്തേരി ഇങ്ങനെ എനക്ക് എളുപ്പം അങ്ങനെ വരുന്നത്. അപ്പൊ ഇന്ന് ഇത് പെട്ടെന്ന് ഞാൻ അറിയുന്നത്. ഇല്ല, ചെറിയൊരു ബുദ്ധിമുട്ടുണ്ടാവും, അത് ശരിയായിക്കോളും. നല്ലത്. நல்லதுதான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டு தான் வரோம். நல்லதான் சார், ஒன்றும் ப்ராப்ளம். ஈஸியாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நாங்களே பண்ணுறோம். கரெக்டாக இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம். நிறைய இருக்குமா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு தான் வர்றேன் நான், போனாதான் தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து இ பாஸ்னா அது லோக்கல் வண்டி கிடையாது, அதர் வண்டிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டி பிரான்ச்ல எதுவும் சொல்லலைங்க, இது வரைக்கும் சொல்லல. இனிமேல் போனாதான் எங்களுக்கு தெரியும்.